ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, என்னோடய ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு முழு தேங்காய் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன், அது அரையிற அளவுக்கு. அடுத்து இந்த மாதிரி இதை வந்து ஒரு மஸ்லின் கிளாத் போட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டின பாலை வந்து நான் இந்த மாதிரி 3 பவுலாக பிரித்து எடுத்துக்கிறேன். இதில் என்னென்ன பண்ண போகிறோன்னா, ஒன்று வந்து கோகோனட் மில்க், ஒன்று வந்து கோகோனட் கர்ட், இன்னொன்று வந்து இன்ஸ்டண்ட்டாக கோகோனட் பட்டர் மில்க் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கோகோனட் மில்க் தான் பார்க்க போகிறோம். மில்க் வந்து இது இந்த பால் மொத்தமே நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பதம்னு சொல்லுவாங்க தெரியுமா கோகோனட் மில்கில், நான் அந்த பால் தான் வச்சுருக்கேன் இந்த 3துலேயும். இது வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பாட்டிலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கோகோனட் மில்க்னு சொல்லிட்டு இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 கப் வந்து அந்த ஃபஸ்ட் பதத்தில் இருக்க பால் எடுக்கிறோம் தெரியுமா, அதே அளவு 2 மடங்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து கோகோனட் மில்க். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலையே கூட நீங்கள் அப்படியே குடிக்கலாம், அது ஹெல்த்துக்கு நல்லது தான். ஆனால் அப்படியே குடிக்கும் போது வந்து நிறைய குடிக்க முடியாது, உங்களால் ஒரு ஃபுல் கிளாஸ்லாம் குடிக்க முடியாது. ஏன்னா வந்து அது திக்காக இருக்கும்போது இது மாதிரி என்ன சொல்கிறது, நெஞ்சு மேலே வரா மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி குடிக்கிறோம். செகண்ட் பவுல் எடுத்துக்கலாம். செகண்ட் பவுல் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பவுலாக எடுத்துக்கிறேன். இதில் வந்து சும்மா ஒரு பாதி லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன், அவ்வளோதாங்க. பிழிஞ்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்க மாதிரி வந்து கிச்சனுக்கு பக்கத்தில் தயிர் எல்லாம் உர ஊற்றி வைப்பீங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி வந்து இதை வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இதை வந்து நீங்கள் நைட் பண்ணிவிட்டு மார்னிங் எடுத்திங்கன்னா இது கர்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மார்னிங் இதை பண்ணிவிட்டு கூட ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு இது ரெடி ஆகிடும். மேக்ஸிமம் வந்து ஒரு 4 to 5 hours டைமிங் இதுக்கு போதும். நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க பவுல் எடுத்து இப்போது இதில் தான் வந்து இன்ஸ்டண்ட்டாக மோர் ரெடி பண்ணுறது எப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து 2ஆக கட் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அடுத்து வந்து பெருங்காயத்தூள் வந்து உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்ஜி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டதும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிகாஸ் அது வந்து சின்னமாக வந்து உருண்டையாக வந்துடும், அதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கிற கிளாஸில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணதை வந்து நம்ம அப்படியே குடிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் 1 கப் ஒரு சின்ன கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அதே ஈக்குவல் அளவு வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கணும். அண்ட் தென் லாஸ்ட்டாக டேஸ்ட்டுக்காக சால்ட் வந்து நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சால்ட் இல்லாமல் நீங்கள் குடிப்பீங்க அப்படின்னாலும் அப்படியே குடிக்கலாம். இது நல்லா தான் இருக்கும்.
கூடவே கொஞ்சம் வந்து மின்ட் அண்ட் கரி லீவ்ஸையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சும்மா ஒரு ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக கோகனட் பட்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து நீங்கள் நார்மலாக பட்டர் மில்க் எடுப்பீங்க தெரியுமா, சேம் அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.